நடிகர் அஜித்குமார் அவர்கள் கார் ரேசிங்கில பார்ட்டிசிபேட் பண்ணதுலேருந்து பயங்கரமா அத தான் பத்தி பேசிட்டு இருக்கோம். துபாய்ல நடக்கிற 2 காம்படிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதில ஒரு காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட்டு கட்ட தேர்வுல வந்து 7வது இடத்துல வந்து அஜித்குமார் சாரோட டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ, அதன தொடர்ந்து ஒரு காம்படிஷன்லேருந்து அஜித் சார் விலகுறதா வந்து அறிவிச்சிருக்காரு. ஒரு இதில மட்டும் அவர் வந்து டிரைவிங் வந்து பண்ண போறதாவும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம படங்கள் எப்படி நடிப்பீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இத்தன வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, அஜித்குமார் சார் வந்து ஒரு இன்டர்வியூல வந்து அவர் பேசியிருக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தது. என்னன்னா, நான் வந்து என்ன செய்யணும், செய்யக்கூடாதுன்னு யாரும் சொல்ல தேவையில்ல. ஏன்னா எனக்கே தெரியும். நான் இப்போதைக்கு ஸ்போர்ட்ல ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்றேன். டிரைவரா மட்டும் இல்ல, ஒரு டீம் ஓனராவும் வந்து பண்றேன். ரேசிங் சீசன் பிகின் ஆகுற வரைக்கும் நான் எந்த ஒரு ஃபிலிம்லயும் வந்து கமிட் ஆக போறதில்ல. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அக்டோபர்லேருந்து மார்ச் இந்த ரேசிங் சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நான் சில ஃபிலிம்ஸ்லயும் வந்து கண்டிப்பா நடிப்பேன். ஸோ யாரும் வொரி பண்ணிக்க வேணாம். என்னோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இப்போதைக்கு ரேஸ்ல தான் இருக்குன்னு சொல்லி அஜித்குமார் சார் சொல்லியிருக்காரு. அவர் வந்து பிராக்டிஸ் செஷன் அப்போ கூட பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து ஒரு இன்ஜுரி ஆச்சு. பட் ஆனா ரொம்ப அளவுக்கு காயங்கள் இல்லாம அவர் வெளிய வந்துட்டாரு. அந்த வீடியோவும் பயங்கரமா ட்ரெண்டா பேசப்பட்டுச்சு. அஜித்குமார் சார் வந்து பார்த்தீங்கன்னா, ரேசிங்ல எந்த அளவுக்கு பிரியர்ன்னு தெரியும். 15 வருஷம் கழிச்சு அஃபிஷியலா வந்து காம்படிஷன்ல கலந்துக்கிறனால ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கதாவும் அவர் வந்து சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம துபாய்ல வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர ஃபேன் பேஸ் வந்து வந்திருக்கு. ஸோ, அவர் பார்ட்டிசிபேட் பண்ண இடத்துல அவருக்கு பயங்கரமான கரகோஷங்கள்லாம் எழுப்பியிருந்தாங்க. அங்க இன்டர்வியூ எடுக்கிறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ரேசருக்கே இல்லாத அளவுக்கு உங்களுக்கு வந்து இவ்ளோ வந்து சப்போர்ட் வந்திருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அஜித் சார்ட்ட கேட்டதுக்கு, நான் உங்கள அன்கண்டிஷனலா லவ் பண்றேன். இவ்ளோ சப்போர்ட் வந்து தருவாங்க நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லியிருந்தாரு. தல அஜித்க்கு எல்லா இடத்துலயுமே ஃபேன்ஸ் உண்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் கார் ரேஸ்ல எவ்வளோ பிரியர்னும் தெரியும். ஸோ, அவர் அஃபிஷியலா ஒரு காம்படிஷன்ல கலந்துக்கிறத பார்க்கறதுக்காகவே நம்ம தமிழ் ஃபேன்ஸ் அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அங்க போய் டிக்கெட் வாங்கிட்டு அவர நேர்ல பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுருக்காங்க. நீங்க தல அஜித் சாரோட ஃபேனா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.